ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனல் நண்பர்களுக்கும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி நாளைய ட்ரேடிங்க்கு தேவையான QuantsApp ப்ரோ ப்ளஸ்ஸுக்கான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அண்ட் டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது விஷயத்தையும் நம்ம வீடியோவில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு 300 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா கூட அதுக்கு தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதுக்கு அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். எஸ், அதுக்கு முன்னாடி QuantsApp-உடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் கார்த்திக்னு சொல்லிட்டு கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10% உங்களுக்கு QuantsApp சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். தென் இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா இது வேறு லெவலான ஒரு ட்ரெண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டியை எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு யூ டர்னு எல்லாமே போட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேற்று க்ளோசிங்லேருந்து ஓகே கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா விழ ஆரம்பித்தது தான். ஓகேங்களா? ஸோ அதை ஸ்டாப் பண்ணவே முடியலை. பட் பொறுமையாக தான் பார்த்திங்கன்னா விழுந்துட்டு இருந்தது. ஏன்னா விக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மியூட்டடாக தான் இருந்தது. என்ன தான் மார்க்கெட் ஒரு 80 பாயிண்ட் விழுந்தாலும் விக்ஸில் எந்த ஒரு விஷயமும் ஏறலை. அதிலே தெரிஞ்சு போச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு டவுனாக இருக்குன்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா ஒரு ஹைக் கொடுத்தது பாருங்கள். வித்தின் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் விஷயமே வேறு மாதிரி ஆகிடுச்சுங்க. ஸோ ஏன் விஷயம் வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படி இருந்ததுங்க. ஸோ 1 பாயிண்ட் ஆஃப் டைமில் 19,600 கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 1.9 crore இருந்தது. ஓகேங்களா? அது அப்படியே பார்த்திங்கன்னா காலி அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ப்ரீமியம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ₹6 7 கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரீமியம் சடனாக பார்த்திங்கன்னா ₹40 மேலே போகும்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் அது இன்றைக்கி நடந்தது. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதை நான் யோசித்து வச்சது தான். ஆக்சுவலாக இந்த வாரத்திலேருந்து இல்லைனா பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரியை பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ மண்டே ஒரு எக்ஸ்பைரி, டியூஸ்டே, வெனஸ்டே ஒன்று, தேர்ஸ்டே ஒன்று, ஃப்ரைடே ஒன்று, இந்த மாதிரி எல்லா நாளும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கவே மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த 2 மணிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு வால்டைல் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நானே நினச்சது தான். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் எப்போவுமே ஒரு எக்ஸ்பைரி அன்றைக்கே நமக்கு 2 மணிக்கு மேலே நம்மளால் பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு எக்ஸ்பைரின்னு சொல்லும் போது அங்கே என்ன வேணால் நடக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு வீடியோவாக நான் ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு எக்ஸ்பைரி நமக்கு கொஞ்சம் தலைவலி தான் சொல்லலாம். ஓகேங்களா? இன்ட்ராடேயில் மூமெண்ட்டு நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு நியூட்ரல் பையர் செல்லர், ஒரு நியூட்ரல் செல்லருக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. பார்க்கலாம், அது இப்போ தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மாதம் நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஓகேங்களா? இனி அப்படி தான் இருக்கும். அதை தான் அங்கே நான் மீன் பண்ணேன். அண்ட் இதோட மூவுமே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றது மாதிரி நினச்சாலுமே இந்த ஒரு ஹப்புக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே இல்லைங்க. யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் கூட ஒரு 6 பாயிண்ட் தான் மூவ் ஆச்சு. அது கூட பெருசாலாம் மூவ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ பட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மூவ் ஆன விஷயங்களே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷார்ட் கவர் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஓகேங்களா? விக்ஸ் அப்போ ஏறாத போதே நான் நினச்சேன். ஓகேங்களா? விக்ஸ் ஏறவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ விக்ஸ் ஏறாத போதே நினச்சேன் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபால் ஃபேக்காக இருக்கும்னு. அதை பார்த்திங்கன்னா ஆனால் இந்த அளவு எதிர்பார்க்கல. பட் சூப்பராக பார்த்திங்கன்னா மார்க்கெட் 19,600க்கு மேலே முடிச்சிருக்கு. இப்போ தான் நம்ம மார்க்கெட்டும் அண்ட் யூஎஸோட இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆயிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஒரு விஷயம். விக்ஸ் பார்த்திங்கன்னா நவரில் அகைன் நம்ம முந்தா நேற்று சொன்ன மாதிரி அப்சைடில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் அது உண்மை தான். பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஹையும் இன்னையோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா எந்த சைடு உடைக்குதோ நாளைக்கு அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு ஹிண்ட்டு. தென் ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர் ஏதாவது உங்களுக்கு சொல்லலாம். டெய்லி ஒரு இன்புட் நம்ம கொடுக்கலாம் சின்னதாக அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ ஒரு பெஸ்ட்டு இண்டிகேட்டர் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரென்கோ ப்ளஸ் விவேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னோட ஐடியாவுமே கூட. அது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குங்க. அது நீங்களுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 1 மினிட்டில் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ரென்கோ சார்ட்டும் அண்டு விவேப்போ நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 to 5 கேண்டில் இல்லைனா 3 to 5 இந்த ரென்கோ பாக்ஸ் மேலே உடச்சிது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா விவேப் மேலே போச்சுனாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸை ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
சூப்பராக வந்து சொல்லிடும். இந்த மாதிரி இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, விவேப் கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது வந்து கன்சாலிடேட். ஓகேங்களா, விவேப்பை விட்டு உடச்சி ஒரு 3-4 பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரெண்டிங் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அகைன் வந்து அது 3 பாக்ஸ் உடச்சதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சடான ஒரு வால்டலிட்டியாக இருக்கும். ஸோ இதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு இன்ட்டாக தான் எனக்கு வந்து தென்படுது. இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் QuantsAppல இன்றைக்கி என்னென்ன நடந்தது, ஸோ அதை பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைகளை மாறி இருக்குன்னு சொல்லலாம். பட் 19600 எல்லா கால் ஆப்ஷன்லையும் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்பைரியிலும் 10 ரூபா வந்து 10 ரூபா 15 ரூபா வந்து இன்னுமே இருக்குது கால் ஆப்ஷனில். மேபி அதை தான் நாளைக்கு எடுக்க பார்ப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கி கூட நாளைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு தான் ப்ரீமியம் இருக்குது, புட் சைடு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ புட் சைடில் அவன் எடுத்தாலும் ஒன்று எடுக்காட்டாலும் ஒன்று தான். பட் கால் சைடில் அவங்க எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் இந்த 19600லேயே கன்சாலிடேட் பண்ணிட்டு கூட முடிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ளூ வந்து பெருசாக கிடைக்கல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. அண்ட் தென் ட்ராப் இண்டிகேட்டர் பார்க்கும்போது இன்றைக்கி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புட் ட்ராப் ஆகலைங்க. அப்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாமே ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டைட்டன், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், சிஞ்சின், கெயிலு, எஸ்ஆர்எஃப், சீமென்ஸு, கோல்கேட்டு, மெட்ரோபாலிஸு, கோரமெண்டலு, எஸ்காட்ஸு, கோஃபோர்ஜு, டொரன் ஃபார்மா, ஏபிபி, ஜேகே சிமெண்ட்டு அண்ட் பெட்ரோநெட்டு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து க்ரூடோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பெட்ரோநெட்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்தேன் ரிலையன்ஸும் ஏறணும்னு சொல்லிட்டு, பட் அது பெருசாக ஏறலை. மேபி தெரியல, நாளைக்கு நாளானிக்கு கூட ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் வந்து வேல்யூ கொஞ்சம் அண்டர் வேல்யூ மாதிரி எனக்கு தென்பட்டுக்கிட்டு இருக்குது. 2500 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் போகிறது கூட வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி போச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டியும் அது கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஆப்ஷன் செல்லர் ரைட்டர் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன் செல்லர் ரைட்டர் ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு. சாரிங்க, ஸோ நம்ம அடுத்த வாரம் கான்ட்ராக்டுக்கான ஆப்ஷன் செல்லிங் ரேஞ்சை நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 19350 வந்து பார்த்திங்கன்னா லோவர் சைட்லும் அப் சைடில் கிட்டத்தட்ட 20000 சொல்லிட்டு ஒரு 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ட்ரேடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இனி 2 மணிக்கு மேலே ஒரு வால்டைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் மிட் கேப் நிஃப்டியோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸும் பெருசாக வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் ட்ராக் பண்ணால் தான் தெரியும். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்னு சொல்லும்போது அது நிஃப்டி தான். ஸோ பெருசாக ரிப்ளிகேட் ஆகாது. பட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த தகவல் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கஷ்டம் தான் ட்ரேடிங்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.